எபிசோட் 3. மறுநாள் குட்வில் கம்பெனியிலிருந்து வருபவர்களை வரவேற்க தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டு நிஹாரிகா வீட்டிற்கு வந்தாள். நிஹாரிகா வீடு வந்ததும் விஜய் அவளிடம், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். நிஹாரிகா அவன் பேசுவதை கேட்கும் மனநிலையில் இல்லை. இன்றைக்கு அவள் மனதளவில் ரொம்பவே சோர்ந்து போயிருக்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசலாம் என்றாள். ஆனால் விஜய் அவளை விடுவதாக இல்லை. இல்ல, இப்பவே நான் உன்கிட்ட பேசணும், நம்மளோட டிவோர்ஸ் பத்தி பேசணும், நான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிடலான்னு இருக்கேன் என்றான். ஆனால் அவன் சொன்னதை காதிலேயே வாங்காமல் நிஹாரிகா மாடிப்படி ஏறி கொண்டிருக்க அதை பார்த்த விஜய், நான் சொன்னது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நேத்து நீ டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் அதை பத்தி யோசிச்சேன். எனக்கு உன்னை டிவோர்ஸ் பண்ண சம்மதம். அதுக்கப்புறம் நீ உன் வழியில போகலாம், நான் என் வழியில போயிடுவேன். நமக்கு டிவோர்ஸ் ஆகிட்டா நீ என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, என்னை பார்க்கும் போதெல்லாம் நீ எரிச்சலாக வேண்டிய அவசியமும் இருக்காது என்று வேண்டுமென்றே அவள் பேசிய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அழுத்தமாக பேசினான் விஜய். ஆனால் அவன் ஆச்சரியப்படும் விதமாக நிஹாரிகா இப்போது அமைதியாக, நான் இப்ப ரொம்ப டயர்டா இருக்கேன் விஜய், நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள், அடுத்தடுத்து பிரச்சனைகள் என் தலைக்கு மேல வரிசை கட்டி நின்னுட்டு இருக்கு, இதுல நீ வேற என்ன டென்ஷன் பண்ணாத ப்ளீஸ், நான் இப்ப ரெஸ்ட் எடுக்கணும், ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்றாள். ஆனால் அவள் என்ன சொல்லியும் விஜய் அவளை விடுவதாக இல்லை. அவன் இன்று இந்த விஷயத்திற்கு ஒரு முடிவு கட்ட நினைத்தான். அவனது பிடிவாதமான முகத்தை பார்த்த நிஹாரிகா சோர்வுடன் வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். விஜய்க்கு எதிரே அமர்ந்தவள் நேரடியாக, நான் ஒத்துக்கிறேன் விஜய், இன்னைக்கு நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது, இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்த விஷயத்துல உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை எனக்கு பிடிக்காதுதான், ஆனா நீ கெட்டவன் இல்ல, அதுவும் ஒரு பொண்ணுக்கு போதை மருந்து கொடுத்து அவகிட்ட நெருங்கணும்னு நினைக்கிற அளவுக்கு நீ கேடு கட்டவன் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னைக்குமே உன்னால இப்படி ஒரு அசிங்கமான விஷயத்த செய்யவே முடியாது. இந்த 3 வருஷத்துல ஒரு நாள் கூட நீ என்ன தப்பா பார்த்தது கூட இல்ல, உரிமை இருந்தும் என்கிட்ட நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதும் இல்ல. ஐ நோ, சித்தார்த் தான் போதை மருந்த நான் குடிக்கிற தண்ணியில மிக்ஸ் பண்ணிருப்பான், அதுவும் எனக்கு தெரியும். அவள் சொல்வதை கேட்ட விஜய்க்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இவளுக்கு எல்லா உண்மையும் தெரியுமா என்று வியப்பாக அவளை பார்க்க, ஆனா எனக்கு இப்ப வேற வழி இல்ல விஜய், என்னோட கம்பெனி இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கு, எனக்கு இப்ப அவசரமா 5 கோடி வேணும், அந்த பணம் இருந்தாதான் என்னோட கம்பெனியை என்னால காப்பாத்த முடியும், உன்னாலேயும் அதை கொடுக்க முடியாது. இந்த சூழ்நிலையில அவனால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சித்தார்த் அவங்க அப்பா கிட்ட பேசி எனக்கு பணம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான், அதனால இப்ப என்னால அவனை பகைச்சிக்க முடியாது. அதான் அந்த நேரம் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் உன்னை கண்ட்ரோல் பண்ண நினைச்சு அடிச்சிட்டேன். ஆனா நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் செஞ்சது தப்புதான், அதுக்காக என்ன மன்னிச்சிடு, ஐம் சாரி என்றவள் கையெடுத்து கும்பிட்டு அவனிடம் மன்னிப்பு கேட்டாள். பின்னர் அவள் தொடர்ந்து, நான் சாரி கேட்டும் உனக்கு என் மேல இருக்கிற கோபம் குறையலன்னா, நான் உன்னை அடிச்சதுக்கு பதிலுக்கு வேணும்னா நீயும் என்ன 2 அடி அடிச்சுக்கோ, அப்பவாச்சும் நீ சமாதானமானா போதும் எனக்கு என்றாள். அவள் பேச்சை கேட்ட விஜய்க்கு அப்போதுதான் ஒரு விஷயம் புரிந்தது. நிஹாரிகா இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேச காரணம் அவளுக்கு விவாகரத்து வேண்டாம் என்பதனால் அல்ல, தன்னை அவள் மதியம் அடித்ததனால்தான் நான் டிவோர்ஸ் கொடுக்க ஒப்புக்கொண்டேன் என்று நினைத்து தன்னை சமாதானம் தான் செய்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. அதற்குள் பேசி முடித்த நிஹாரிகா மீண்டும் தன் அறைக்கு செல்ல போக அவளை தடுத்து நிறுத்தி விளக்கம் சொல்ல நினைத்தான் விஜய். ஆனால் அவனை பேசவே விடாத நிஹாரிகா, நான் தான் இவ்ளோ தூரம் சொல்றேன்ல விஜய், இதுக்கு மேல என்னதான் வேணும் உனக்கு? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டும் உனக்கு கோபம் போகலையா? அப்படி என்ன ஈகோ உனக்கு? நான் தான் எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்றேன்ல, இதுக்கு மேல உன்கிட்ட பேச எனக்கு தெம்பு இல்ல, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செஞ்சுக்கோ, போடா என்றவள் அவனை தள்ளிவிட்டு நேராக மாடிக்கு சென்று தன் அறைக்குள் நுழைந்து கதவை மூடிக்கொண்டாள். மாடியில் இருந்த நிஹாரிகாவின் அறையை கீழே இருந்தே நிமிர்ந்து பார்த்த விஜய் அவள் கதவை மூடிய வேகத்தை பார்த்து வாயடைத்து போனான். நிஜமாகவே அவனுக்கு இப்போது நிஹாரிகா என்ன நினைக்கிறாள் என்று புரியவில்லை. இவ்வளவு நாளாக விவாகரத்து வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தவள் இப்போது அவன் விவாகரத்து தருகிறேன் என்று ஒப்புக்கொள்ளும் போது அவள் அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லையே, அது ஏன் என்று எண்ணினான். ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தபடி அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தான் விஜய். யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தவன் எழுந்து மேலே வந்து நிஹாரிகாவின் அறை கதவை தட்டினான். அவள் வந்து கதவை திறந்ததும், உன் கம்பெனியில இருக்கிற பினான்சியல் பிரச்சனைய நான் சரி பண்றேன் நிஹாரிகா,
வெறும் பேரளவுல நாம இந்த 3 வருஷம் புருஷன் பொண்டாட்டியா இருந்திருக்கோம். அந்த அக்கறையில சொல்றேன், அந்த சித்தார்த் நல்லவன் இல்ல. அது உனக்கே தெரியும். நீ அவன்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அவனை சமாளிக்கிற அளவுக்கு உனக்கு புத்திசாலித்தனம் போதாது என்றான். ஆனால் அவன் பேச்சை தவறாக புரிந்து கொண்ட நிஹாரிகா, எனக்கு அவனை சமாளிக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லைன்னு சொல்றியே, என்னை விட நீ ரொம்ப புத்திசாலியோ? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. சும்மா எதையாச்சும் பேசி என்னை முட்டாளாக்க ட்ரை பண்ணாத. சித்தார்த்த எந்த எல்லையில நிறுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு என்றாள். அவளது இந்த பேச்சில் இயலாமையை உணர்ந்த விஜய், நிஜமாவே நான் உனக்கு கெட்டது செய்ய நினைக்கிறேன்னு நீ நம்புறியா நிஹாரிகா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைக்கிறேன் என்றான். அவன் பேசி முடித்த அடுத்த நிமிடம் அவன் முன்பாக தன் கையை நீட்டிய நிஹாரிகா, நான் உன்னை நம்பணும்னு நீ நினைக்கிறல்ல, சரி, எனக்கு இப்போவே 5 கோடி பணம் கொடு, நான் உன்னை நம்புறேன் என்றாள். நிஹாரிகா சட்டென இப்படி கேட்பாள் என்று விஜய் எதிர்பார்க்கவே இல்லை. இன்று இரவு 12 மணிக்கு தான் முடக்கப்பட்ட அவனது பேங்க் அக்கவுண்ட் ரிலீஸ் ஆகும். அப்போதுதான் அவனால் பணத்தை அவளுக்கு தர முடியும். எனவே அவன், இப்போ என்னால உனக்கு பணம் தர முடியாது, நைட் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணு, நான் உன்னோட அக்கவுண்ட்டுக்கு உனக்கு தேவையான பணத்தை அனுப்புறேன் என்றான். விஜய் சொன்னதை கேட்ட நிஹாரிகா அவனை நக்கலாக பார்த்தவள், ஓ, நைட்டு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? ஏன், அதுதான் நீ கனவு காணுற நேரமா என்று கேட்டவள் படார் என அவன் முகத்தில் அடித்தது போல கதவை மூடினாள். அவளது இந்த செயலில் மீண்டும் வாயடைத்து போய் கீழே இறங்கி வந்து சோஃபாவில் அமர்ந்தான் விஜய். அவன் கீழே வந்த சிறிது நேரத்தில் அங்கு வந்தான் நிஹாரிகாவின் தம்பி நிஷாந்த். வீட்டிற்குள் நுழைந்ததும் விஜய் முதலில் அவன் கண்ணில் பட அவன் அருகே வந்த நிஷாந்த், அக்கா எங்க மாமா என்று கேட்டான். நிஷாந்தை பொறுத்தவரையில் விஜய் என்னதான் எந்த வேலை வெட்டியும் செய்யாமல் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் என்ன காரணம் என்றே தெரியாமல் நிஷாந்துக்கு விஜயை ரொம்பவே பிடித்து போய்விட்டது. இந்த வீட்டில் விஜய்க்கு பரிந்து பேசக்கூடிய ஒரே ஆள் நிஷாந்த் தான். நிஷாந்தின் கேள்விக்கு பதில் சொல்லும் மனநிலையில் விஜய் இப்போது இல்லை. விஜயிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றதும் விஜய் அருகில் அமர்ந்த நிஷாந்த், என்ன மாமா, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க? வழக்கம் போல அக்காவுக்கு உங்களுக்கும் பிரச்சனையா? எங்க அம்மா அத பண்ணாம தூங்க மாட்டாங்களே என்று சொல்ல, ஒன்னும் இல்ல நிஷாந்த், நீ போ, நான் பாத்துக்கிறேன் என்று விஜய் அவனை ரூமுக்கு போக சொன்னான். இன்னும் எத்தனை நாள் தான் நீங்க இப்படியே இருக்க போறீங்களோ? அக்கா வாழ்க்கை வீணாகிறது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையும் தானே வீணாகிட்டு இருக்கு. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மாமா. அக்கா உங்களை கல்யாணம் பண்ணாம வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருந்தா இந்நேரம் அவ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாளான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க அவளுக்கு கொடுக்கற பாதுகாப்பையும் காட்டுற அக்கறையையும் கண்டிப்பா அவளுக்கு வேற யாராலையும் கொடுக்க முடியாது. இத நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா யாரோட கெட்ட நேரமோ தெரியல, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இப்படி 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க என்று விஜயிடம் உடன் பிறந்த ஒரு தம்பியை போல ஆதங்கத்துடன் பேசினான் நிஷாந்த். ஆனால் அவனது இவ்வளவு பேச்சுக்கும் விஜயிடமிருந்து பதில் எதுவும் வரவில்லை. நீங்க 2 பேருமே ஐடல் கப்பிள் தான், பட் உங்க கெமிஸ்ட்ரியில தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நிஹாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. தயவு செஞ்சு ஏதாச்சும் வேலை செஞ்சு உங்க ஸ்டேட்டஸ உயர்த்திக்கோங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் என்றான். நிஷாந்தின் பேச்சை கேட்டு விஜய்க்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆனால் நிஹாரிகாவின் தம்பியாக அவனது ஆதங்கமும் விஜய்க்கு புரியதான் செய்தது. இருப்பினும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தவன் மனதுக்குள் மட்டும், என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சா இவன் இப்படி எல்லாம் பேசுவானா? என்னோட டெய்லி லைஃப் எவ்வளோ ஆடம்பரமா இருக்கும்னு இவங்க யாராலையும் கனவுல கூட யோசிக்க முடியாது. நான் யூஸ் பண்ற காரோட விலை 10 கோடி. நான் சாப்பிடுற சாப்பாட்டுக்கே பல லட்சம் செலவு பண்றவன். நான் வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்கும் போதே லோக்கல் மார்க்கெட்ல குட்வில் கம்பெனி பிசினஸ டெவலப் பண்ணி கோடி கணக்கான லாபம் பார்த்திருக்கேன். இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்படி வந்து கஷ்டப்படணும்னு என் தலையில எழுதி இருக்கு. எல்லாம் என் தாத்தாவால வந்தது. அவருக்கு மட்டும் எப்படிதான் இப்படி எல்லாம் தோணுதோ தெரியல. என் வாழ்க்கையில இந்த 3 வருஷமா நடந்த சம்பவங்களை நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு என்று தன் விதியை எண்ணி நொந்து கொண்டான். விஜயிடமிருந்து பதில் எதுவும் இல்லை என்றதும் தனியாக பேசி சலித்து போன நிஷாந்த் ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டுவிட்டு மேலே சென்று நிஹாரிகாவை பார்த்தவன் பின்னர் அவனது அறைக்கு சென்று கேம் விளையாட ஆரம்பித்து விட்டான். நடுவில் நிஹாரிகா தண்ணீர் எடுத்து செல்ல கீழே வந்தாள். அப்போதும் விஜய் ஹாலில் தான் அமர்ந்திருந்தான்.
அவளும் அவனிடம் எதுவும் பேசவில்லை. விஜய் தனக்கு உதவி செய்யும் நிலையில் இல்லை என்பது அவளுக்கு தெரிந்த விஷயம் என்றாலும் அதை நினைத்து அவள் எரிச்சல் அடைந்தாலும் நேரடியாக அவனிடம் அவள் அது பற்றி எதுவும் பேசியதில்லை. ஆனால் இன்று அவனாக முன்வந்து அவளுக்கு உதவி செய்கிறேன், பணம் தருகிறேன் என்று கூறியதில் அவளுக்கும் விஜயின் மேல் கொஞ்சம் எரிச்சலாகிவிட்டது. அவனால் முடியாத விஷயத்தை பேசி எதற்காக வீணாக சுய பெருமையை தேடிக் கொள்கிறான் என்றும் நினைத்தாள். அதே எரிச்சலுடன் தன் ரூமிற்குள் சென்று விட்டாள். அதே நேரம் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு சுவரில் இருந்த கடிகாரத்தையே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான் விஜய். ஒரு வழியாக அவன் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த 12 மணியும் வந்துவிட்டது. சுவர் கடிகாரம் 12 முறை சத்தம் எழுப்பி மணி 12 ஆகிவிட்டது என்பதை உறுதி செய்தது. நேரத்தை பார்த்ததும் சுறுசுறுப்பான விஜய் உடனே தன் போனை எடுத்து குட்வில் கம்பெனியின் பிரைவேட் பேங்க் அக்கவுண்டின் ஐடி பாஸ்வேர்ட் போட அது உடனே லாகின் ஆகியது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றிகரமாக அக்கவுண்டை ஆக்சஸ் செய்தான் விஜய். இந்த நொடி அவனது சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. கடந்த 3 வருடங்களாக எந்த பணமும் பவரும் அவனிடம் இல்லாமல் அவனை யாரோ கட்டி போட்டு வைத்திருந்தது போல இருந்தது. அதுவும் அவனிடம் பணம் இல்லை என்பதற்காக அவனது மாமியார் அவனை எவ்வளவு கேவலமாக நடத்தினார் என்பதை அவனது வாழ்நாளில் அவனால் மறக்கவே முடியாது. சிறு வயதில் இருந்து பணத்தில் புரண்டு வளர்ந்தவன் திடீரென பணம் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டான். அப்போதுதான் அவனுக்கு பணத்தின் அருமையே தெரிந்தது. அதுவரையில் பணத்தின் அருமை தெரியாமல் பார்ட்டி பப் என்று பணத்தை தண்ணீராக வாரி இறைத்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த 3 வருடத்தில் பணத்தின் அருமை மட்டுமல்ல, அனாவசிய செலவு கூட செய்யக்கூடாது என்பதையும் அவன் உணர்ந்து கொண்ட காலம் இது. அத்தோடு சாதாரண மனிதர்களுடன் பழகி அவர்களின் சுக துக்கங்கள் அனைத்தையும் பிராக்டிகலாக புரிந்து கொண்டான். அவனது இந்த நிலை அவனை ரொம்பவே பக்குவப்படுத்தி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது அவனுக்கு பணத்தின் அருமை தெரிந்தாலும் அதன் மீது அப்போது இருந்த ஆசை இப்போது இல்லை. அவனால் இப்போது பணம் இல்லாத ஒரு வாழ்க்கையையும் வாழ முடியும். இந்த 3 வருடமாக அவனது தேவைக்கு சம்பாதித்து தன் வாழ்க்கையை ஓட்டியவனுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனவே இனி தன்னிடம் இருக்கும் பணத்தை அவசியத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் விஜய். இப்போது அவனது அக்கவுண்டில் இருந்த 100 கோடி ரூபாயை பார்த்ததும் தன் போனை எடுத்துக்கொண்டு நிஹாரிகாவின் அறை நோக்கி சென்றான் விஜய். விஜய் நிஹாரிகாவிற்கு 5 கோடியை கொடுப்பானா? விஜயின் பணக்கார பிசினஸ்மேன் அவதாரம் எப்படி இருக்க போகிறது?